தனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கறனால அவங்களோட வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு ஹீரோயின் வந்து இங்க ஒரு வீட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும் போது பக்கத்து வீட்டு பாட்டி இந்த மாதிரி உங்க வீட்ல டாக்டர்ஸ் தான் நீங்க வாடகைக்கு விட்டீங்களா? ஏன்னா அதிசயமா இருக்கு. ஏன்னா நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்குது. அந்த வீட்டை பார்த்து என்னோட நாய் வந்து 24 மணி நேரமும் குலைச்சிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 3:45 இருக்கிறோம். அந்த டைம்ல வந்து ஏதோ பூஜைகள் எல்லாம் செய்யற மாதிரி மந்திரங்கள் எல்லாம் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. அது நானுமே வந்து நேரா பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. என்னடா இது ஒன்றும் புரியலையேன்னு ஷாக் ஆன ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொல்லலான்னு வராங்க. அப்போ ஹீரோவுமே நைட்டு 3:45 போல அலாரம் வச்சு எந்திரிச்சு மாடிக்கு போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் கூடயே போய் ஃபாலோ பண்ணி அவர் என்ன பண்றாருன்னு பார்த்த ஹீரோயினுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இவர் வந்து ஒரு ரெட் கலர் புக் மாதிரி வச்சு இவருமே வந்து இந்த மந்திர ஜாலங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின் வந்து கேமரால வீடியோ எடுத்துட்டே இருக்காங்க. அந்த டைம் ஏதோ ஒண்ணு கேமராவை மறைக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கை வச்சு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்மா ஒண்ணு இருக்கு. அத பார்த்து மிரண்டவங்க அப்படியே கீழே விழுந்துறாங்க. சரி சத்தம் வந்து ஹஸ்பண்டுக்கு கேட்டுருமேன்னு சொல்லிட்டு கடகடகடன் இறங்கி அப்படியே கீழே ஓடி வந்து வீட்டுக்குள்ள வந்து படுத்துறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவும் அவரோட ஒய்ஃபோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க அசைய கூட இல்ல, அப்படியே கப்சுப்னு படுத்து கிடக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சைலண்டாவே ஹீரோ வந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டே தன்னுடைய பொண்ணோட நெஞ்சில ஏதோ பேய் வந்து கிறுக்குற மாதிரி இருக்கு கண்ணாடியில பாக்கும்போது. ஆனா நேரா பார்த்தா அது எதுவுமே இல்ல. என்ன நடக்குதுன்னே புரியாத ஹீரோயின் வந்து முன்னாடி போய் பாக்குறாங்க. பார்த்தா எதுவுமே இல்ல. கண்ணாடியில பார்த்தா இது உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு லைட்டை போட்டவங்க அன்னைக்கு ஃபுல்லா லைட் போட்டே இருக்காங்க. தூங்கவே இல்ல. காலையில எப்போ அவனே முழிச்சிட்டு இருக்காங்க. காலையில ஆனதுமே ஹஸ்பண்டோட பேக்ல இருந்து அந்த புக்கை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு நேரா பாத்ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு அந்த புக்குல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த புக்ல எதுவுமே இல்ல. ஃபுல்லாவே எம்டியா இருக்கு. ஹஸ்பண்டுமே அதுக்குள்ள வந்துட்டு என்னோட புக்கை பாத்தியா, இந்த புக்கை உனக்கு காணுமே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுறாரு. எனக்கு தெரியாதுங்க, உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு இதை எங்கேயும் ஒளிச்சு வைக்கிறமே சொல்லிட்டு அங்க பக்கத்துல கபோர்டு இருக்கு, அதுக்குள்ள திறந்து ஒளிச்சு வைக்கலான்னு பார்த்தா கபோர்டு ஃபுல்லாவே வந்து அமானுஷ்யங்களும் மந்திரங்கள் செய்யக்கூடிய எல்லா பொருளுமே அங்க இருக்கு. அதை பார்த்தவங்க கண்டிப்பா ஹஸ்பண்ட் தான் ஏதோ பண்றாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து இங்க பாத்ரூம்ல கபோர்ட்ல ஏதோ சூனியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதாவும், அங்க பக்கத்து வீட்டு பாட்டி வந்து அந்த பக்கத்து வீட்டுல வாடகைக்கு புதுசா வந்தவங்க சூனியங்கள் பண்றதாவும் கேள்விப்படுறாங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, யாருக்கு இந்த சூனியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஃபுல் வீடியோவும் வந்து சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. தேங்க்யூ.